வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அந்த விருந்தில் வந்து சத்தான உணவு கொடுக்குறாங்க. சத்தான உணவில் வந்து மொச்சக்கொட்டை குழம்பு வச்சு போடுறாங்க. மொச்சக்கொட்டை நல்லா இதாக இருக்குது, அது தோலோடு இருக்குது. அந்த தோலை இது பண்ணுறதுக்காக அவங்க மனைவி வந்து அதை அப்படியே தோலை உரிக்கிறதுக்காக அப்படி அழுத்துறாங்க. அழுத்தும் போது டக்குன்னு என்ன ஆகிடுது, அது பக்கத்தில் இருக்கிற கணவர் இலையில போய் விழுந்துடுது. உடனே டக்குன்னு கணவர் என்ன பண்ணுறாரு, இதாகிடுறாரு, கோபமாயிடுறாரு. நீ எச்சில் வந்து என் இலையில வந்துடுது, அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன், இது பாவம், அந்த பாவத்தை திட்டத்துக்கு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பத்தில் இருக்கவங்களாம் எல்லாமே எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ரு, அதெல்லாம் ஒரு எச்செல்லாம் இல்லை, நீங்கள் கணவன் மனைவி வாழ போகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, எதுவும் பாகுபாடெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. இல்லை நான் போய் ஆவேன், எனக்கு அந்த பாவத்தை போய் கங்கையில் இது பண்ணி குளித்து கரைச்சா தான் இதாகும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது நடைப்பயணம் தான். நடைப்பயணம் இதெல்லாம் பழைய காலத்து இதுன்னு வச்சுக்கோங்க. நடைப்பயணம் போகிற இடத்துல பசிக்குது. ஒரு இடத்துல போய் தங்குறாரு. தங்குறதுக்கு இது பண்ணிட்டு ஒரு இடத்துல யாசகம் கேட்குறாரு. நான் இதுமாதிரி காசிக்கு போகிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் அந்த காசிக்கு போகிறவங்க வந்து அவங்களுக்கு உணவு பரிமாறினா பெரிய புண்ணியமாக பாக்கியமாக நினைப்பாங்க எல்லாமே. அதனால் இவர் வந்ததும் வாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வாங்க சாப்பிடுங்கன்ட்டு சாப்பிட வைக்கிறாங்க. உட்காந்து நல்லா இலையை போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாக சரின்ட்டு இலையை மடிக்க போகிறாரு. உடனே அவங்க, ஐயோ இலையை மடிக்காதீங்க, இந்த ஊரில் இலையே கிடைக்காது, நான் இந்த இலையை தான் கழுவி நான் வந்து எல்லோருக்கும் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னே பல பேர் இதில் சாப்பிட்டாங்க, அதை கழுவி வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கும் கழுவி தான் போட்டேன், நீங்கள் சாப்பிட்டோடனே அதை கழுவி வச்சுருவோம், வேறு வந்தால் போடுவான்னு. உடனே அவர் ரொம்ப இதாகிட்டார். என்னடா இது அத்தனை பேர் எச்சிலை சாப்பிட்டோமோ அப்படின்ட்டு, நம்ம அதுக்கு வருத்தப்பட்டோமே, எத்தனை பேர் எச்சிலை சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ட்டு ரொம்ப இதாகிட்டார். சரி நம்ம தான் கங்கையில் போய் குளிக்க போகிறோமே, இந்த பாவத்தையும் கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போனார். அங்கே வந்து அதே மாதிரி சொல்கிறார், நான் காசிக்கு போகிறேன், சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. உடனே அவங்களும் ரொம்ப இது பண்ணிவிட்டு சந்தோஷமாக சாப்பாடை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இலையில பரிமாறணும். இல்லை இலையே கூடாது, எனக்கு வேறு ஏதாவது பாத்திரத்தில் கொடுங்க அப்படின்னாங்க. வேறு ஏதாவது பாத்திரமா, சரி சட்டி தான் இருக்குது, மண் சட்டி இருக்குது அப்படின்னா, மண் சட்டி தானே, சரி கொடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் சாப்பிட்டாரு. அதில் இதெல்லாம் போட்டு சாம்பார்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டாரு திருப்தியாக. சாப்பிட்டு கை கழுவுறதை நான் கழுவி நானே வச்சிட்றேன், உங்களுக்கு சிரமம்னுட்டு கழுவுறதுக்கு போனார். கழுவுறதுக்கு போகிற இடத்துல வழியில் இருட்டு, கால் தடிக்கு கை கழுவுற இடத்துல போகும்போது கால் தடிக்கு டக்குன்னு சட்டி உடஞ்சி போச்சு. உடனே அந்த வீட்டுக்காரத்து ஓடி வந்தால், ஐயோ என்னங்க இது, இந்த சட்டியை போட்டு இப்படி உடச்சிட்டிங்களே, இது எவ்வளோ பேர் எங்கள் அப்பா வந்து அவர் கடைசி அந்திம காலத்தில் இது தான் முழுசாக எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருந்தார், 1 2 எல்லாம் போது இதுதான் பயன்படுத்தி இருந்தார், நீங்கள் அந்த சட்டியை உடச்சிட்டிங்களே, அவருக்கு யார் இது பண்ணுறது, இப்போ எங்கே போயிடுறதுன்னு அந்த சட்டிக்கு என்ன சொன்னாங்க. உடனே அவருக்கு இன்னும் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வர மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே எச்சிக்கே இதுடான்ட்டு ரொம்ப இது பண்ணோம். இப்போ 1 2 பாத்ரூம் போன சட்டியில் நமக்கு சாப்பாடு போட்டாங்க, இந்த பாவத்தை எங்கே கழிச்சுக்கிட்டோம். மறுபடியும் சரி ரைட் ஓகே, இதையும் சேர்த்து கங்கையில் கழுவிடலாம் அப்படின்னு நினச்சி மனசை தேற்றிக்கிட்டு என்ன பண்ண முடியும், சாப்பிட்டாரு, வேறு வழி இல்லைன்ட்டு அப்படியே போனார். மறுபடியும் போயிட்டே இருந்தார். அப்புறம் நடந்து போக அது அடுத்த நாள் நைட்டு வந்துடுது. அடுத்த நாள் நைட்டு வந்தது, இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு, நான் இந்தமாதிரி காசிக்கு போகிறேன், சாப்பாடு கொடுங்கன்னு. அவங்க நாமளும் வந்தாங்க. சரின்ட்டு வாங்க, இலையில எடுக்கிறேன்னா இலை வேணாம், எனக்கு சட்டி வேணாம் சொல்கிறாரு. அப்போ எங்கே தாங்க போகிறதுன்னாரு. பார்த்தாரு, கீழே தரை இருந்தது, அந்த தரையில் சாப்பாடை தரையிலே நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். சரின்ட்டு உடனே தரையில் போட்டாங்க, சாப்பிட்டாரு. சாப்பிட்டு சந்தோஷமானார். உடனே அவங்க எதாவது வெத்தலை பாக்கு போடுறீங்களா அப்படின்னாங்க. போடுறோம் அப்படின்னு சொன்னார். வெத்தலை எடுத்து கொடுத்தாங்க. பாக்கு மேலே அவங்க தலைக்கு மேலே ஒரு இது தொங்குது பாருங்கள், அதில் ஒரு பாக்கு வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கங்கன்னாங்க. எடுத்தார், கடித்து அது பண்ணி வெத்தலையை மென்னார். உடனே அந்த அம்மா அது ஒரு கொஞ்சம் வயசான அம்மா, பரவாயில்ல பாக்கு கடிச்சிட்டிங்களான்னாங்க. ஆமாம் கடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்லையே, நீங்கள் உங்கள் பல் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், நானும் வந்து 1 வாரமாக வாயில் ஊற வச்சு
அதை கடிக்கணும்னு பார்த்து எவ்வளோ முயற்சி பண்ணால் ஒரு வாரமாக அதை கடிக்கவே முடியல. அதை எப்படியோ நீங்கள் கடிச்சிட்டிங்க, ரொம்ப சாமர்த்தியசாலி தான் அப்படின்ட்டு அவங்க பாராட்டினாங்க. உடனே அவருக்கு தலை சுற்றல் ஆரம்பிச்சு. என்னடா அது ஒரு சின்ன அணை தட்டிலேருந்து வந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து நம்ம இதில் விழுந்ததுக்கு நாம் அதுவே அது பெரிய தீட்டா நினச்சோம், எச்சிலாக நினச்சோம். அதை விட மோசமான இலையில எச்சில சாப்பிட்டோம், டூபாத்து போன சட்டியில் சாப்பிட்டோம். அதை விட ஒரு வாரம் வாயில் வச்சுருந்த வாயிலே வச்சுருந்த வயசானது அந்த நாற்றத்தையும் சேர்த்து கடித்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப இதாகிட்டார். சில என்ன தெரியுது, நம்ம வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களில் சில இது வரும்போது அதை பொறுத்து அதுக்கு என்ன இதுவோ அது சிம்பிளாக பண்ணிடணும். நாம் அதை பெரிய இதாக பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கே அதை விட பெரிய கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.